ஹலோ எவ்ரிவன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பார்த்து. அதாவது என்ன நீங்கள் வீடியோவில் பார்த்துன்னு சொல்ல வந்தேன். ஸோ ஏன் இந்த டிலே எதனாலன்னு எதுவும் என்னால் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆனால் அவ்வளோ இதாக நல்லா இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா பெரிய ரீசனே கிடையாது நான் ஏன் வீடியோ போடாமல் இருந்தேன்னு. ஏன்னா ஏன்னா வீடியோ போடலை, அதுதான் ரீசன். ஏன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ இஷ்யூ, அதனால் வீடியோ போடலைன்னா சரி சொல்லலாம். எதுவுமே இல்லாமல் நான் என்னத்தன்னு சொல்கிறது, போய் தான் சொல்ல முடியும். அதனால் எதுவும் சொல்ல விரும்பல. அதனால் எதுவுமே இல்லை, அதனால் எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் இப்போ வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு இனிமேல் ரெகுலராக போடுவேன்னு நானே நம்புகிறேன். நீங்களும் அதே மாதிரி நம்புங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன், போட்டுடுறேன் இனிமேல். ஸோ இந்த வீடியோ இதுக்கப்புறம் ரெகுலராக வரும். நோயின்னு பேச வேணாம், எனக்கு தெரிஞ்சு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா தான் இருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னப்பா இருக்கியா, என்ன ஆச்சு எல்லாம் கேட்டிங்க. ஐ எம் ஃபைன், நல்லா தான் இருக்கேன். வீடியோஸ் தான் போட முடியல. நான் போடலை, என் மேலே தான் தப்பு. ஸோ ஐ எம் சாரி. அண்ட் இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக வரும். ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ இந்த வீடியோன்னு இல்லை, எல்லா வீடியோவும் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், வேறு எதுவும் பேசலை. ஓகே, மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களாம் ஒரு சிலர்லாம் நிறைய அன்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களாம் மறுபடியும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சிருக்கலாம் இவன் அவள் தான் மறுபடியும் போயிட்டான் போல இங்கே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதனால் அதெல்லாம் இல்லை, திருப்பி வந்துட்டேன். ஒரு கம்பேக்னு கூட வச்சுக்கோங்க, திருப்பி வந்துட்டேன். இனிமே என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. அந்த மாதிரி இனிமே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். வீடியோ பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எவ்ரிவன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே உங்களுக்கு செட்டப்லாம் பார்த்துருப்பீங்க, நிறையா செடி இருந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறையா செடி வச்சுருக்கோம். இன்றைக்கி புதுசாக ஒரு செடி ஒன்று வைக்க போகிறோம். அதை இப்போ ரீசெண்டாக தான் வாங்கிட்டு வந்தோம் நம்ம செடி. அதுக்கு தொட்டி மண் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் இது சின்ன பசங்க வேலை இல்லை, அதனால் இது பெரியவங்க வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம பெரியவங்க ஒருத்தவங்களை கூப்பிடுறோம். வாங்க உள்ள. ஸோ அதுக்காக எங்கள் அம்மாவை தான் கூப்பிட்டுருக்கோம். இப்போ அம்மாவும் நானும் சேர்ந்து தான் இந்த செடியை வைக்க போகிறோம். ஸோ இந்த செடியை எப்படி வைக்க போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோன்றதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த செடியை வைக்கிறதுக்கு முதல்ல என்னம்மா பண்ணணும்? முதல்ல தொட்டியை வைக்கணும். வச்சுட்டோம், தொட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஏற்கனவே நாங்கள் அந்த உரம் மண்ணு வாங்கி வச்சிருக்கோம். ஸோ இப்போ அதை தொட்டியில போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒன்று ஒன்றா அம்மா சொல்லுவாங்க. இப்போ முதல்ல தொட்டி ரெடி. தொட்டி இருக்கு, ஏற்கனவே சில செடி வச்சிருக்கோம் நாங்க. இது ஒரு முள் செடி மாதிரி, சும்மா கொஞ்சம் கலர்ஃபுல்லா சின்ன சின்ன ரோசஸ் வரும், அந்த மாதிரி செடி வச்சிருக்கோம். அடுத்தது இது கத்தாழை வச்சிருக்கோம், வருது, இப்ப நல்லா வந்துட்டு இருக்கு. இது சும்மா ஒரு ரொம்ப பூலாம் வராது, பட் கொஞ்சம் டெக்கரேட்டிவா இருக்க மாதிரி இருக்கும். அதுல ஒரு துளசி செடியும் இருக்கும், அதை தனியா வைக்கணும்னு வச்சிருக்கோம். இப்ப கற்பூரவல்லி மட்டும் இருக்கு, அது கொஞ்சம் வேற செடியோட கலந்து வந்தது. ஸோ அதை தனியா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான், அதை தான் இப்ப பண்ண போறோம். சரியா? ஓகே. ஸோ இப்ப தொட்டி இருக்கு, மண்ணு நீ போடுறியா? ரெண்டு பேருமே போடு. ஓகே. ஸோ மண் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஒரு கப் போட்டாச்சு. இது இந்த நர்சரி மாதிரி வச்சிருக்காங்கல்ல, அங்கிருந்தே வாங்கிட்டு வந்தது. ஆனா வாங்கிட்டு ரொம்ப நாள் ஆகுது, பட் இன்னைக்குதான் அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நல்ல நேரம். ஆமா, இன்னைக்குதான் அதை பண்றோம். ஃபுல்லாவே எல்லா செடியுமே நாங்க அதுலதான் பண்ணிருக்கோம். மழை பெய்யறதுனால நல்லாவே வருது. லைட்டா இது உடஞ்சிரு. இது ஃபுல்லா போடணுமா? ஈரமா இருக்கு. இல்ல ஃபுல்லா போடணும்னு அவசியம் இல்லை, உள்ள போட்டா போதும். கரெக்டா தான் இருக்கு. இப்போ அடுத்து என்னமா பண்ணணும்? தண்ணி தெளிச்சணும், ஏன்னா ஈரமா தான் இருக்கு, இருந்தாலும் அடுத்து கொஞ்சம் தண்ணி தெளிக்க போறோம். இப்போ நகர்த்தி. ஓகே.
மண்ணே வந்து ஈரமா தான் இருக்கு, அது ட்ரையா இல்லை, நல்லா இதாக தான் இருக்கு. போதும்னு நினைக்கிறேன், போதும். அதுக்கப்புறம் எப்படியும் கிளைமேட்டே மழை வரா மாதிரி தான் இருக்கு. சரி, செடி வந்து ஏற்கனவே நல்லா வேர் வச்சிருக்கு. எடுத்து செடி எடுத்துட்டு வரேன். வேர் வச்சு தான் இருக்கு, அது மண்ணோட தான் இருக்கு. அது ஜஸ்ட் அப்படியே உள்ள வச்சுட்டோம்னா போதும். அவர் தான் பாத்துக்கிறாரு, செடியெல்லாம் பராமரிக்கிறது அவர் தான் பாக்குறாரு. இந்த தோணல, அதுல மண்ணு இருக்குல்ல, உள்ள வச்சிரு. இன்னும் கொஞ்சம் ஆரம்பிச்சு. இருக்குமா? அது எடுத்துக்கேன். அதுல கூட அந்த லைட்டா பழுத்து இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறேன் அப்புறமா. இல்ல, நான் இந்த சைடு அப்படியே கட் பண்ணிட்டா மட்டும் வாங்குறேன். சரி, இங்கே வச்சு எப்படி காமிக்க? எந்த சைடு வச்சு? இங்கே வச்சு. ஏன்னா ஏற்கனவே அது அந்த பெரிய வீடு அங்கே இருக்கு. ஓகேவா? சும்மா ஒரு இனுக்கு தான் வச்சோம், ஒரே ஒரு கொப்பு மாதிரி ஒரே ஒரு இதுதான் வச்சோம். ஆனால் நல்லா அந்த மழை பெஞ்சிட்டே இருந்ததுல, அதனால நல்லா கத்திரிக்காய் வந்துருச்சு. தெரியுதா? நல்லா பெருசா நல்லா வந்துருக்கு. ஆனால் கொஞ்சம் பழுத்தாம இருக்கு, அதனால அதை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும், அது இருக்கட்டும், நல்லா தான் இருக்கு. அதே உடஞ்சிருச்சு. சரி, அப்படி வேற இன்னும் கொஞ்சம் அழுத்திடு, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகுது. இது நல்லா தான் இருக்கு. சரி, நம்ம ஏதாவது இப்போ மழை காலம் தானே, கஷாயம் போட்டு குடிக்க வேண்டியதுதான். கையெல்லாம் செம்மண் லைட்டாக எதாவது மண்ணு போடுவோம். லைட்டாக மண்ணு போடுவோம், கொஞ்சமாக வேணா போ. ஒரு மாதிரி ட்ரெயின் போகுது, திருவற்றியூர்ல இருந்து ட்ரெயின் போறாரு. சத்தம் கேக்குதா தெரியல உங்களுக்கு? போதும் தாடி, இந்த சைடு போதும் போதும், இது மேலேயே போடுறேன், போதும். இதுலலாம் அப்படிதானே இருக்கு, உள்ள தானே இருக்கு, போதும். தண்ணி மட்டும் திரும்ப லைட்டா தெளிச்சு விட்டு போதும், போட்ட மண்ணுக்கு. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க பண்றோம். ரொம்ப நாளா வைக்கணும்ட்டு இப்பதான் ஒரு 2 மாசமா இருக்குமா நம்ம செடி வச்சு. ஆமா, இருக்கு. அவர் தான் மெயின்டைன் பண்றாரு. பார்ப்போம். ஒரு துளசி செடி வராதுன்னு நினைச்சு வச்சோம், பட் ஆனா அது வந்திருக்கு. இப்ப அதுக்கு ஒரு தனி இது பார்க்கணும். இதுல தெரியுதான்னு தெரியல, இந்த இருக்கு ஒரே சின்னதா ஒரே ஒரு இது மட்டும் வருது. ஆக்சுவலா அதுக்கு ஒரு குட்டி தொட்டி ரெடி பண்ணி வச்சோம், அப்பெல்லாம் வந்த மாதிரி தெரியல. பட் இப்ப பார்த்தா ஒரே ஒரு இது மட்டும் இந்த செடியில வந்திருக்கு. அதை எப்படி எடுக்கிறதா, எடுத்தா திரும்ப வருமானு ஒரு டவுட்டா இருக்கு. துளசி வரதே பெருசா. யாருக்கா தெரிஞ்சா அதை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதை எடுத்து வைக்கலாமா அப்படின்னு தெரிஞ்சா சொல்லுங்க. அதுக்காக ஒரு குட்டி தொட்டி ஒண்ணு உட்கார்ந்துருக்கு, இதுல வைக்கலாமா இல்ல பெரிய தொட்டியில தான் வைக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. சரியா? அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சு. தொங்குது. ஓகே ஓகே. ஸோ அடுத்தடுத்து நான் இந்த செடியோட அப்டேட் முடிஞ்சால் போடுறேன். அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. கையெல்லாம் இதாகிடுச்சு. எங்கள் அம்மா கழுவிட்டாங்க, கழுவல. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ பாய் எவ்ரிவன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். ஆனால் மறக்காமல் எல்லாம் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் நிறையா, கண்டினியூவாக பாருங்கள். ஸோ டாட்டா, பாய் பாய். டாட்டா.